ஹாய், திஸ் இஸ் ஜோதிமணி, சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கிறிஷ் ஹாஸ்பிட்டல். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் போக டெய்லி அழுகுறாங்களா? இல்லை அம்மாவோ இல்லை அப்பாவோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லி உடனே கால் பண்ணி கூப்பிடுறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது செப்பரேஷன் ஆன்சைட்டியாக கூட இருக்கலாம். செப்பரேஷன் ஆன்சைட்டி இருக்கிற குழந்தைங்க யூஸ்வலி அம்மா அப்பாவை விட்டு பிரியும் போது, லைக் ஸ்கூல் போகும்போது இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கும் போதோ சரி, ரொம்ப பயம் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த நார்மல் பயம் இருக்கும். ஆனால் இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவை விட்டுட்டு பிரியும் போது ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். இதனால சைல்டோட ஸ்கூல் லைஃப், அவங்களோட அகாடமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஈவன் டெய்லி ரொட்டீன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டி கிட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களோட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும். சரி, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. யூஸ்வலி இந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம பேரண்ட்ஸை விட்டு லைஃப் லாங் பிரிய வேண்டியது வருமோ அப்படின்ற பயம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாலே இந்த செப்பரேஷன் ஆன்சைட்டின்றது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் ஸ்கூல் போகும்போது அழுதுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.